அந்த ஜாதகம் உடைய வரக்கூடிய மனைவியுடைய ஜாதகம் இது ரெண்டும் கரெக்டான சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஜாதகனுக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் பாதிப்படைந்திருக்கோ அந்த கிரகங்கள் எல்லாம் பலம் பெற்று ஜாதகனுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரவுள்ளது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் பார்த்திங்கன்னா, இவர் வந்து மகர லக்னத்தில் வந்து பிறந்திருக்காரு. மகர லக்னத்தில் பிறந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம், லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் வக்கரம், சூரியன் சேர்ந்திருக்காரு. 9ல் புதன் உச்சம், சனி வந்து 10ஆம் இடத்துல, குரு கேது வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் வந்து தொழில் செய்வாரா இல்லை வேலைக்கு செல்வாரா அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் லக்னாதிபதி சனி பகவான் போய் அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கு. 10ஆம் அதிபதி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போயிட்டு அமர்ந்து வக்கரம் பெற்று அமர்ந்திருக்காரு. ஜாதகத்தோடைய நிலையை நம்ம பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்துல வந்து குரு கேது பகவான் சேர்க்கை பெற்றிருக்கு. குரு திசை ஆரம்பிக்குது. குரு 11ஆம் இடத்துல பாதக ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு. அவர் 3க்கும் 12 கூடியவர். இந்த குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சனியோட நட்சத்திரம் தான். பொதுவாகவே குரு கேது சேர்ந்தால் கேலா யோகம், கோடீஸ்வர யோகம் இப்படி எல்லாமே நம்ம சொன்னாலும் பல பேருக்கு வந்து வரும்போது தான் நிறைய கடன்களும் நிறைய போராட்டங்களும் நிறைய ஏமாற்றங்களும் இந்தமாரி நிறையா பாதிப்புகளை லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுறது இப்படிலாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதே சிலருக்கு குரு திசை வரும்போது கேதோடு சேர்க்கப்பட்டவங்களுக்கு மகா கோடீஸ்வர யோகத்தையும் பெரும் அளவில் பெரும் கோடிகளை அவங்க பெறக்கூடிய ஒரு விஷயங்களையும் நான் பார்த்துருக்கேன். இந்த ஜாதகத்தில் வந்து குரு கேது சேர்ந்துருக்கு. 10ல் சனி அமர்ந்திருக்காரு. இந்த ஜாதகத்தை மேலோட்டம் பார்க்கும்போது 7ல் வந்து பாதாதிபதி செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று லக்னத்தை பார்க்குறாரு. ஆனால் இவர் ஜாதகத்தில் வந்து கலத்திர ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருந்து அவரும் செவ்வாய் நட்சத்திரம் தான். அப்போ இவர் ஜாதகம் திருமணத்துக்கு பிறகு தான் இவருடைய வாழ்க்கையே வந்து தலைகளாக மாறுது. தலைகளானா அதிர்ஷ்டமான வாழ்க்கையாக மாறுது. இவருக்கு குரு திசை ஆரம்பிக்குது. 11ஆம் இடத்துல போய் அமர்ந்திருந்தாலும் கேது அமர்ந்திருந்தாலும் லக்னாதிபதி நட்சத்திரம் போய் அமர்ந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைமுக பாவதாம்பிகா சொல்லும்போது இவர் ஒரு தொழிலை சூஸ் பண்ணுற தொழில்னா எப்படின்னா ஒரு கமிஷன் அடிப்படையில் தான். அப்போ கமிஷன் அடிப்படைலாம் இவர் தொழிலை இதான் என் தொழில் இதான் வருமானம் இப்படி உருவாக்கலை. எல்லாமே கமிஷன் பேஸில் அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து இது பண்ணுறாரு. எல்லாமே 50 கோடி 100 கோடி 200 கோடி அந்தமாதிரி டீலிங் உள்ள ஒரு தொழில் தான். அதுக்கும் ரொம்ப அற்புதமாக சம்பாத்தியங்கள் பொருளாதாரம் எல்லாமே அவர் சம்பாதிச்சிட்டார். இன்றைக்கி வந்து அவர் குரு திசை முடிஞ்சு இப்போ சனி திசை வந்து ஆரம்பிச்சிருக்கு. குரு திசையில் இவர் சம்பாதிச்ச வருமானங்களும் பெரிய அளவான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே வந்து குரு திசையில் தான் இவருக்கு கிடச்சிச்சு. இவர ஜாதகத்தில் குரு 11ல் அமர்ந்திருந்து இந்த குருவுக்கு 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இந்த சந்திரன் யாருன்னா கலத்திராதிபதி சந்திரன்